இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட சங்கீதம் இதுதான். இதுதான் நம்ம தியானிக்க போறோம். இந்த சங்கீதம் 137 இயேசுவை நம்பி வருகிற ஜனங்களுக்கு ஒரு ஜனக்கூட்டத்தையும் அந்த ஜனக்கூட்டத்தில் உண்டான நிகழ்வுகளையும் நமக்கு முன்மாதிரியாக பவுல் சொல்றாரு. இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தரங்களாக எழுதப்பட்டிருக்கிறது, முன்மாதிரியாக, அடையாளமாக. இப்படி இருந்தா இப்படி நன்மை அடையலாம், இப்படி இருந்தா இப்படி ஒண்ணு நம்ம போயிடும், அப்படி என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இயேசு, மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசுவை நம்பி வருகிற ஜனங்கள் எப்படியெல்லாம் இருந்தால் நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி கர்த்தர் இந்த ஜனக்கூட்டத்திற்கு முன்பாக ஒரு ஜனக்கூட்டத்தை கர்த்தர் வைத்தார். அவர்களோடு ஒரு கர்த்தர் பேசினார். அவருடைய வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்தன. அவருடைய வாழ்க்கையிலே பல நன்மைகள், பல ஏற்றங்கள், பல தாழ்வுகள், பல தோல்விகள், பல வெற்றிகளை அவர்கள் கண்டார்கள். வேதம் சொல்லுகிறது இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த சங்கீதம் 37 சொல்லப்பட்ட வார்த்தை, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுது புலம்பினோம். 2 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன இடம்? ஒன்னு பாபிலோன், இன்னொன்னு சியோன். இந்த பாபிலோன்ல போயிட்டு உட்கார்ந்துட்டு சியோனை நினைச்சு ஒரு ஜனக்கூட்டம் அழுது. அப்படிதானே போட்டிருக்கு. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து நாங்கள் அழுதோம். எதை நினைச்சு நாங்கள் அழுதோம்? காரணம் என்ன? இப்படி ஒரு அழுகைக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒரு ஜனக்கூட்டம் எங்க போய் உட்கார்ந்து அழுதாங்க? பாபிலோன்ல அந்த ஆறுகள் ஓடுகிற இடத்துல போய் உட்கார்ந்துட்டு அந்த ஜனங்கள் தங்களுடைய நகரமாகிய, தங்களுடைய தலை நகரமாகிய, தங்களுடைய தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய அந்த இடத்தை பாதுகாப்பான, இசைவனைப்பான, மகிழ்ச்சியான, ஆடலும் பாடலும் நிறைந்த, மிகுந்த மெத்த ஆசீர்வாதமான ஒரு இடத்தை நினைத்து அவர்கள் அழுது புலம்புகிறார்கள். காரணம் என்ன? காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் அங்கே சுதந்திரவாளியாய் டூருக்கெல்லாம் போல அந்த காலத்திலே அடிமைதனம் இருந்தது. அடிமைகளாய் அங்கே அவர்கள் நாட்டிலே படையெடுப்பு, பாபிலோன் ராஜா வந்து படையெடுத்து எருசலேம் நாட்டின் மேல் படையெடுத்து அவர்களை வென்று அந்த மக்களை சிறைப்பிடித்துக் கொண்டு தங்கள் நாட்டிலே அடிமை வேலைகளை செய்வதற்கு, மலம் அள்ளுவதற்கு, துணி துவைப்பதற்கு, 3 வேளை சோறு மட்டும் போறோம், மற்ற எதுவும் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க வேலை செஞ்சார்கள் என்று சொல்லி அவர்களை கட்டாயப்படுத்தி ஒண்ணும் பேச முடியாது. மீறி பேசினா கொண்டுடுவான். அடிமைக்கு எந்த உரிமையும் இல்லை. இப்படிப்பட்ட அடிமைதான வேலைக்கு அவர்களை பிடித்துக் கொண்டு போய்விட்டான். அவர்களை பிடித்துக் கொண்டு போனபடினாலே அங்கே அந்த ஆறுகள், பாபிலோனுடைய ஆறுகள் நடுவுல உட்கார்ந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு அழுவான். எதை நினைச்சு புலம்புதுன்னா, அவங்க பிக்னிக் போல அங்க அடிமையா போயிருக்கிறான். அதனால எதை நினைச்சு அவன் வந்து புலம்புறான்? தான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு, சுதந்திரமா மகிழ்ச்சியா சொந்த வீட்டுல எல்லா வசதிகளோடு கூட வாழ்ந்தவன் இன்றைக்கு எல்லாம் பறிக்கப்பட்டு வீடு இல்லாமல், அந்த வீடு இருந்தாலும் கூட அதுல எந்த விதமான வசதியும் இல்லாமல் அவன் போய் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், எப்படியெல்லாம் மேன்மையா இருந்தேன், எவ்வளவு சுதந்திரமா இருந்தேன், இங்க வந்து அடிமையா இருக்கிறேனே, நான் இவ்வளவு படிச்சிருந்தேன், எனக்கு பிரயோஜனம் இல்லாம போய்விட்டதே, எனக்கு இவ்வளவு திறமை இருந்தோம், என் திறமைக்கேற்ற வேலை எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அழுது சியோனை நினைத்து வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான். அடுத்தபடியாக அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம், எங்களை சிறைபிடித்தவர்கள், அங்கே எங்கள் பாடல்களை, எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலரை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அவனே நொந்து போய் இருக்கிறான். நொந்து போயிட்டு அந்த வாழ்க்கையை நினைச்சு வெந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான்.
வாழ்ந்து கெட்ட குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாழ்ந்து கெட்ட குடும்பத்தை நீங்க யாரா பார்த்திருக்கீங்களா? எங்க ஊர்ல நெல்லிக்குப்பம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. நெல்லிக்குப்பம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்கதான் நான் படிச்சேன். அந்த கிராமத்துல நாங்க அப்படி போகும் பொழுது பாத்தீங்கன்னா அங்க ஒரு கோயில் ஒன்று இருக்கும், பெரிய கோயில் ஒன்று இருக்கும். அந்த கோயில் பக்கத்துல பெரிய பெரிய வீடுகள் குட்டிச்சவரா இருக்கும். பெரிய பெரிய வீடுகள் குட்டிச்சவரா இருக்கும். அப்போ எனக்கு அப்பவே ஒரு ஆர்வம், உன்னை பார்த்தா அதை பத்தி விசாரிக்கிற ஆர்வம் எனக்கு அப்பத்துல இருந்து இருக்கு. அப்போ நான் விசாரிக்கும் பொழுது அப்ப சொல்லுவாங்க, எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் ஒரு காலத்துல ராஜா மாதிரி வாழ்ந்தவங்கப்பா. இவங்கெல்லாம் ஒரு காலத்துல ராஜா மாதிரி வாழ்ந்தாங்க. அது ஒரு குட்டிச்சவரா இருக்கு. இதெல்லாம் இங்கெல்லாம் எவ்வளவு வேலையாட்கள் இருப்பாங்க தெரியுமா? இங்கெல்லாம் எவ்வளவு ஆடு மாடு எவ்வளவு எப்படி இருக்கு தெரியுமா? சாப்பாடு செய்யறதும் ஆக்குறதும் போடுறதும் வேலைக்காரங்க வர்றதும் மாடு ஓடிட்டு போறதும் அது அதை போடுறது இதை போடுறது நெல்லு போட்டு இறங்குறதும் அப்படி இருக்கும். இன்னைக்கு இந்த குடும்பங்கள்லாம் எங்க போச்சுனே தெரியல. இவங்க சந்ததி எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. எங்க சிதறடிக்கப்பட்டாங்கன்னு தெரியல. அவங்க வாழ்ந்த வீடும் குட்டிச்சவரா இருக்குது, மண்மேடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. வாழ்ந்து கெட்டவனுடைய அந்த 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 மௌனம் இருக்கு பாருங்க, அது பயங்கர ஒரு வேதனையான ஒண்ணு. இப்பதான் வாழ்ந்துட்டு வரவன் என்ன பண்ணுவான், அதிகமாலாம் பேசக்கூடாது. நான் சொல்லித்தரேன். இப்பதான் துணித்து வரீங்களா, அதிகமா பேசக்கூடாது, அதிகமா ஆடக்கூடாது. கர்த்தரை நினைக்கணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், பழச நினைக்கணும். பழச நினைக்காம போயிடக்கூடாது. நீங்க வளர்றீங்கன்னும் போது ஆண்டவரோட டக்குன்னு சரண்டர் ஆயிடும். கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும், தெரியாமலாம் இருக்காது. கர்த்தர் உங்கள் வறுமையிலிருந்து, உங்கள் பிரச்சனையிலிருந்து, உங்க உபத்திரவத்திலிருந்து, உங்கள் கஷ்டத்திலிருந்து ஒரு மீட்பை கொடுக்கிறாரு, உங்களை தூக்கி எடுக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்றது உங்க உள்ளுணர்வு முதல்ல ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார். உள்ள உணர்வு உண்டாகும். உணர்வு ஆசீர்வதிக்க போறன்ற அந்த உணர்வு ஆண்டவர் கொடுத்துருவார். அப்படி அந்த உணர்வு நீங்க ஆசீர்வதித்து மேல வரும் பொழுது நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க சரண்டர் ஆயிடணும். என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பழச மறக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. என்ன பண்ண மாட்டேன், நான் பழச மறக்க மாட்டேன், நான் இருந்த கஷ்டத்தை மறக்க மாட்டேன், நான் பட்ட பாடுகளை மறக்க மாட்டேன், இருந்த நிலைமையை நான் மறக்க மாட்டேன், நான் உயரத்துல போய் உட்கார்ந்து ஒரு ஆட்டம் ஆட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சரண்டர். அல்லேலூயா. இவங்களுக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் அதுதான். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க எங்க வாழ்க்கையை நினைச்சு நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எங்க எதிர்க்க இருக்கிற அந்த அலறி செடிகள் மேல எங்கள் கிண்ணறங்களை எடுத்து வச்சுட்டு இதை வாசிக்க கூட மனதில்லாம நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல எங்களை அடிச்சவன், எங்களை பாழாக்கினவன், எங்களை கொள்ளை கொண்டு போனவன், எங்களை சிறையாக்கினவன் சொல்றான், சீயோனின் பாட்டுகளை நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்க, கொஞ்சம் பாடுன்றான். அது மகிழ்ச்சியான பாடல், கம்பீரமான பாடல், அது வீர பாடல். அது அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான கம்பீரமான ஆர்ப்பரிப்பான ரொம்ப துள்ளல் நிறைந்த அந்த பாட்டை நான் எப்படி அந்நிய தேசத்துல இந்த மணலை நான் எப்படி பாடுவேன், ஆனா என்ன பாட சொல்லி கேட்கிறானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க கதறாங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? அப்போ நினைக்கிறான், எருசலேமே உன்னை மறந்தால் எனது வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியும் அதிகமாக நான் எண்ணாமல் போனால் என் நாவு என் மேல் வாயோட ஒட்டிக் கொள்கிறான். பட்ட அந்த கஷ்டத்தை நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம மேல இருக்கிறோம், நம்ம உட்கார்ந்துட்டோம், நம்ம ஜெயிச்சுட்டோம், நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி உட்கார்ந்த நேரத்துல அடிச்சது பாருங்க. ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு யுத்தம் பண்ணி அடிச்சா பாருங்க, ஒரு அடி மொத்தம் எழுதி போச்சு. அப்போ இப்படி அவர்கள் சொல்லுகிறார். அவதான் சொல்றான், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இந்த நிலைமைக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த நிலைமைக்கு காரணம், எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுக்கு என் தொழிலை மறப்பதாக. என்ன சொல்றாரு? நான் உன்னை எருசலேமே நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக நான் எண்ணாமல் போனால் என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. அல்லேலூயா. அப்போ எவ்வளவுக்கு காரணம் என்னன்னா, சாரி எருசலேமை நினைக்கல, அதான் காரணம். கன்ஃபெஷன் ஸ்டேட்மென்ட், இந்த செய்தியுடைய தலைப்பு கன்ஃபெஷன் ஸ்டேட்மென்ட். செய்தியுடைய தலைப்பு என்ன?
கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட். தன் தவறுகளை ஒத்துக்கொண்டு அறிக்கையிடுவது. நான் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? நான் செஞ்ச தப்பு எருசலேமை நினைக்காம போயிட்டேன். நான் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை நினைக்காம போயிட்டேன். நான் செஞ்ச தப்பு என்ன? இந்த நிலைமைக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவருடைய ஆலயத்தை நாடாம போயிட்டேன். அல்லேலூயா. அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய தேசத்திலே சீயோனுடைய பாட்டுகளை பாடல் சொல்லி கேட்கிறாங்க. மகிழ்ச்சியின் பாடலை, கம்பீரமான பாடலை, ஆர்ப்பரிப்பான ஆனந்த சத்தமாக தங்களுடைய ஆசீர்வாதங்களை, கர்த்தர் தங்கள் வைத்திருக்கிற மேன்மையை நினைத்து பாடக்கூடிய பாடலை நான் எப்படி அந்நிய தேசத்துல இப்படிப்பட்ட துக்கத்துல நான் பாடுவேன்? ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, ஐயோ எங்களுடைய எதிர்காலம் இப்படி ஆயிடுச்சு, ஐயோ நாங்க சீர்குலைந்து போனோமே, ஐயோ எங்களை நாசமாக்கினவன் கர்த்தாவே அவனை நாசமாக்க மாட்டீரா என்று சொல்லி ஏங்குகிற ஒரு காலம் வந்து விட்டது அவருடைய வாழ்க்கையில. அதுதான் அந்த பாடலுடைய கருத்து. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என் வாழ்க்கையில இந்த மாதிரி வந்ததுக்கு காரணம் கடவுளை குறை சொல்ல மாட்டேன், யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஒன்னே ஒண்ணு, எருசலேமே நான் உன்னை மறந்து விட்டு என்னுடைய அதிகமான என்னுடைய மகிழ்ச்சி, எல்லா மகிழ்ச்சியிலும் அதிகமான மகிழ்ச்சி நான் சபையை நினைக்காம போயிட்டேன், ஆண்டவருடைய ஆலயத்தை நினைக்காம போயிட்டேன், ஆராதனை நினைக்காம போயிட்டேன், அவருடைய சமூகத்தை நினைக்காம போயிட்டேன். அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். இவங்க யாரு, என்ன நடந்தது, இதனுடைய உள்ள அர்த்தம் என்ன என்று சொல்லி நம்ம ஒரு அரை மணி நேரத்துல பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாப்போமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம் 3ல இருந்து 12 வரைக்கும் கொஞ்சம் நல்லா கவனமா வாசிங்க பார்க்கலாம். இப்போ என்ன இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த நகரம் வந்து பாறை, நாங்கள் இறைச்சி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுடா. நான் உனக்கு ஒரு நாட்டை கொடுத்தேன். நல்லா கவனிங்க எல்லாரும், கவனிங்க. என்ன பாருங்க, நான் உனக்கு ஒரு நாட்டை கொடுத்தேன். நீ ஒண்ணுமே இல்லாத இருந்த, உனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேன். ஒரு நாடு, சொந்த நாடு, சொந்த வீடு எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து, உனக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து, இதை நீ ஃபாலோ பண்ணு, இதன்படி நட என்று சொல்லி நான் சொன்னேன். ஆனால் நான் எதையெல்லாம் செய்ய சொல்லி சொன்னேனோ அது எல்லாம் செய்யாம அதற்கு நேர்மாறா நீ செய்து கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி நான் சொல்லி இருக்க, நீ அநேகரை உன் இஷ்டப்படி, உன் விருப்பத்தின்படி நீ கொலை செய்தாய். அல்லேலூயா. உன் இஷ்டத்தின்படி நீ கொலை செய்தாய். கொலை செய்த அந்த கொலை உண்டவர்களை நீ வீதியிலே போட்டு விட்டாய், வீடுகளை போட்டு விடுகிறாய். இந்த நகரம் அந்த கொலை செய்தவர்களுடைய மாம்சத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த நகரம்தான் பாறை. அந்த நகரத்திலே கொலை உண்டவர்கள் அதனுடைய மாம்சங்கள். அப்படினால் இந்த நகரம் தீட்டுப்பட்டு விட்டது, கொலையினாலே இது கரைப்பட்டு விட்டது. இதிலே நீ இல்லாதபடிக்கு இந்த நகரத்தை விட்டு நான் உன்னை புறம்பாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்கிறார் என்று சொன்னால், அந்த நிலைமையில நம்ம போயிட்டு உட்கார்ந்துட்டு நம்ம தீட்டுப்படாம நம்ம பார்த்துக்கணும். கர்த்தர் அந்த நிலைமையிலிருந்து நம்ம இறக்கக்கூடாதபடிக்கு நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, தீட்டு பட்டுருச்சுன்னா, கரை பட்டுருச்சுன்னா, கர்த்தர் அந்த நிலைமைக்கு கொண்டு போய் வச்சதே எதற்காக என்று சொன்னால், நிலம் இல்லாத உனக்கு நிலத்தை கொடுத்து, நாடு இல்லாத உனக்கு நாட்டை கொடுத்து, வேலை இல்லாத உனக்கு வேலையை கொடுத்து, வீடு இல்லாத உனக்கு வீட்டை கொடுத்து, மதிப்பில்லாத உனக்கு மதிப்பை கொடுத்து, கல்வி இல்லாத உனக்கு கல்வியை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து சமுதாயத்தில் அந்தஸ்து நிறைந்த ஒரு இடத்துல கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த இடத்துல என்னை போய் அமர்ந்து கொண்டு கர்த்தர் எதற்காக என்னை கொண்டு வந்தாரோ அதற்காக நான் வாழ்வேன், வாழ்ந்து காட்டுவேன் என்ற எண்ணத்தில் இல்லாமல், தன் செல்வ பெருக்கினாலே, தன்னுடைய இருப்பிடத்தினுடைய மேன்மையினாலே, தன்னுடைய உயர்வினுடைய மேன்மையினாலே தன் மனம் போல ஜீவித்து பல 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 எண்ணங்கள், பல சிந்தனைகளை உள்வாங்கி நாம் எண்ணம் போல ஜீவித்து வாழ்கிறபடினாலே நாம் கரைப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். ஒரு சகோதரனை பகைக்கிறவன், உன் பக்கத்துல இருக்கிற விசுவாசி நீ பகைக்கிறியா? இந்த கொலை செஞ்சாங்க, நான்லாம் கொலையெல்லாம் செய்யலப்பா, நான் தீட்டுலாம் பண்ணலப்பா. உன் சகோதரனை, உனக்கு அன்பானவன், உனக்கு பிரியமானவனை, உன் உடன் பிறந்தவனை, உன் சபையில உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவனை நீ பகைப்பாய் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது தான் கொலை. அதுதான் கொலை. உனக்கு அவன் மேல கோபம் வந்துருச்சுனாவே அது கொலை. நீ அவனை பகைக்கணும்னு நினைச்சாவே அது கொலை. நீ வெறுக்கணும்னு நினைச்சாவே அது கொலை. அல்லேலூயா.
நீ கொலை செய்தாய், ஆனபடினாலே தீட்டுப்பட்டு விட்டாய், உன்னை நான் விலக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. கவனிங்க, இப்படி தேவன் ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் நீ சேர வேண்டி இருக்கிற தேசம் விக்கிரக ஆராதனையால் நிறைந்த தேசம், நீ போய் சேருகிற அந்த தேசம் அநேக கொலைகள் நடக்கிற ஒரு தேசம், நீ போய் சேருகிற தேசம் விபச்சாரம் நிறைந்த தேசம், நீ போய் சேருகிற தேசம் மனுஷனை கடவுளுக்கு பலி கொடுக்கிற ஒரு தேசம், நீ போய் ஒரு சேருகிற தேசம் அசுத்தமும் அருவருப்பும் நிறைந்த தேசம். அதனால நீ அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணக்கூடாது, அவங்களோட கூட சேர்ந்து இப்படிப்பட்டு கும்மி அடிக்க கூடாது, கூத்து அடிக்க கூடாது, இப்படி குடிக்க கூடாது, வெறிக்க கூடாது, நீ ஒழுக்கமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஏன்? நீ என்னுடைய பிள்ளை. ஏன்? இதெல்லாம் உன்னுடைய அறிவினாலே திறமையினாலே சம்பாதிக்கவில்லை, என்னுடைய கிருபையினாலே நான் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன், நீ எனக்கு தான் சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இப்போ நீ உனக்கு இருக்கிறதா நீ நினைக்கிற எல்லாவற்றையும் உன்னை விட்டு நான் விலக்குகிறேன், உன்னுடைய ஆசீர்வாதங்களை உன்னை விட்டு எடுக்கிறேன், நீ வச்சிருக்கிற நிலைமை, நீ இருக்கிற நிலைமையில இருந்து உன்னை நான் கீழே தள்ளுகிறேன், நான் பிடுங்கி போடுறேன். நீ நினைக்கிறல உன்னுடைய அறிவை கொண்டு, உன்னுடைய திறமை கொண்டு, உன்னுடைய படிப்பு கொண்டு, முயற்சி கொண்டு, நீ எதை வேணாலும் கொண்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து பார், உன்னால முடியுமா பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்றாரு, அப்பவும் அவனை உணரல, இப்பயாவது உணர்ந்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் உணரல. தன்னுடைய மேன்மையில, தன்னுடைய இருப்பிடத்துல, தன்னுடைய ஆசீர்வாதத்துல உட்கார்ந்துங்கிற இடத்துல அவன் மேன்மையா இருந்தான். கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தை கொஞ்சம் கூட அவன் செவியில ஏறாம போய் தான் அவன் அந்நிய தேசத்துல உட்கார்ந்து புலம்புறான். அப்ப அந்த மாதிரி ஆத்தங்கரையில உட்கார்ந்து அவன் யோசிக்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஆண்டவர் எப்பயோ சொன்னாரு, நான் கேட்காம போயிட்டேன், என்ன தெரியுமா, எருசலேமை மறந்துட்டேயா, எனக்கு சபைக்கு போறதை விட ஆண்டவருக்கு போய் பலி செலுத்துறதை விட எருசலேம்னா என்ன, எருசலேமை மறந்தா என்ன காரணம்? எருசலேமினுடைய தலைநகரம் சீயோன், அங்க சீயோன் இருக்கிறது, அந்த சீயோனுக்குள்ள தான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அது தாவீது நகரம், சீயோன் கோட்டை அங்கதான் இருந்தது. எருசலேமில் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த தேவனுடைய ஆலயத்துல அங்க பலி இருக்குது, ஆராதனை இருக்குது, வேதம் இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. நான் என்ன நினைச்சேன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிட்டு கர்த்தருடைய மகிமையை பார்ப்பதை விட எனக்கு வேற காரியம் எனக்கு முக்கியமான காரியமா இருக்குது அப்படின்னு நினைச்சு அங்க போயிட்டேன், அதனால வந்த வேற இது அப்படின்னு அவன் சொல்றான். அல்லேலூயா. நான் போயிட்டு கர்த்தருடைய ஆலயத்துல போயிட்டு கர்த்தருக்கு நான் என் உதடுகளின் கனியாகிய பலிகளை நான் செலுத்தி கர்த்தரை ஆராதிப்பதை விட எனக்கு முக்கியமான மகிழ்ச்சி ஒன்று இருக்கிறது, அதனால அந்த மகிழ்ச்சியை நான் தேடி போயிட்டேன், அதனால வந்த வேலை எனக்கு நான் சொல்றேன். அல்லேலூயா. நான் நினைச்ச பாரு, ஆண்டவருடைய ஆலயத்தை ரெண்டாவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறது வந்து ரெண்டாவது, முதல்ல எனக்கு தலையாய கடமைகள், முக்கிய நான் செய்ய வேண்டிய வேலைகள், எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டுட்டு கர்த்தருக்கு பலி செலுத்த விட்டுட்டு தேவனுடைய மகிமையை போய் நான் தரிசிப்பதை விட்டுட்டு தேவனுடைய மகிமையில நான் போய் நிற்பதை விட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்பதை விட்டுட்டு எனக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வேற வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து போன பாரு, அதனால வந்த வேலை நான் இங்க வந்து நிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படி நினைச்சா அப்படின்னா, எனக்கு எல்லாம் 3 வேளை சாப்பாடு நல்லா கிடைச்சிச்சு, நல்ல வீடு கிடைச்சிச்சு, நல்ல வேலை கிடைச்சிச்சு, நல்ல சம்பாதியம் கிடைச்சிச்சு, எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா செட்டில் ஆயிட்டேன். அதனால இப்போ கர்த்தருடைய ஆலயத்தை விட எனக்கு மத்ததெல்லாம் எனக்கு பெருசா தெரியுது, அதனால அடுத்த வாரம் போய்க்கலாம் ஆலயத்துக்கு, இல்ல அதுக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம், மாசத்துல ஒரு வாரம் போனா பத்தாதா அப்படின்னு சொல்லி நான் ஆலயத்தை மறந்தேன் பாரு. இப்ப எல்லாம் போயிடுச்சு, வேலை போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, ஆசீர்வாதம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னவோ வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் அடிமையா வாழறேனா ஆசீர்வாதத்தோடு வாழறேனா எப்படி வாழறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அல்லேலூயா. அந்நிய தேசத்துல மகிழ்ச்சியா பாட வேண்டிய பாட்டை, அந்நிய தேசத்துல ரொம்ப கர்த்தருக்கு கம்பீரமா பாட வேண்டிய பாட்டை என்ன பாட சொல்லி கேட்கிறேன். நானும் நொந்து போயிருக்கிறேன், நானும் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன். இந்த நேரத்துல அந்த பாட்டை இப்படியா நான் பாடுறது, ஆண்டவரே நான் எருசலேமே உன்னை நான் மறந்தார், என் வலது கரம் என் தொழிலை மறப்பதா, என் எல்லா மகிழ்ச்சியிலும் அதிகமான மகிழ்ச்சியாய் உடனே நான் எண்ணாமல் போனால் என் நாமம் மேல்வாயோட ஒட்டிக் கொள்வதா. தேவனுடைய மகிமையை பார்க்க போகாம நான் வேற ஆளை பார்க்க போனதுனால, தேவனை ஆராதிக்க போகாம நான் வேற வேலையா போனதுனால எனக்கு வந்த வேலை எல்லாமே மாறி போச்சு. அவன் வீடும் போயிடுச்சு, வேலையும் போயிடுச்சு,
வசதியும் போயிருச்சு, ஆஸ்தியும் போயிருச்சு, அந்தஸ்தும் போயிருச்சு, எல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல போய் உட்காருங்க, அடிமையாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். இதெல்லாம் எருசலேமை மறந்தனால கொஞ்சம் வேணும்னு சொல்லி அவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அழைக்கப்பட்ட நீங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள், இந்த வேதம் என்று சொல்லி ஆண்டவர் ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. இந்த வேதத்தின் பிரகாரம் நீங்க செஞ்சுதான் ஆகணும். ரெண்டு ஆப்ஷன் கர்த்தர் கொடுக்கிறார். ஒண்ணுன்னா அனலாயிரு, இல்ல குளிராயிரு. ஒண்ணே கர்த்தருடைய வேதத்தை பற்றிக்கிட்டு கர்த்தருக்கு பிரியமா நட, ஆராதனை, ஜெபம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பண்ணாம நீங்க ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடியாது. நான் சபைக்கு வரேன்னா கண்டிப்பா ஆராதனை அட்டன் பண்ணி தான் ஆகணும், வீட்டுல ஜெபம் பண்ணி தான் ஆகணும், வேதத்தை வாசிதான் ஆகணும். இல்லையா உங்களுக்கு வேதத்தை வாசிக்க மனசு இல்லையா, ஜெபம் பண்ண மனசு இல்லையா, நேரம் இல்லையா, இல்ல ஆராதனைங்கிற நேரம் இல்லையா, ஆண்டவர் சொல்றாரு போ குளிராருன்ட்டாரு. வராத, ஆலயத்துக்கு வராத, வேதத்தை வாசிக்காது, கேட்க மாட்டேன், அவனை கேட்க மாட்டேன். நீ எப்படி நான் அவனை வந்து கேள்வி கேட்க போற? நீ வந்து கிறிஸ்தவனா இருக்க, நீ உன்னை அர்ப்பணிச்சு வந்ததுனால தானே நான் உனக்கு இந்த வாழ்க்கையை நான் கொடுத்திருக்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன். பிடிக்கலையா, சரி போ, இந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு போகும், இந்த வாழ்க்கை உன்னை விட்டு போகும், இதெல்லாம் உன்னை விட்டு போகும். அப்புறம் நீ வந்து நீ குளிரா இருக்கிற இல்லையா, நீ ஜெபம் பண்ணாத, பைபிள் படிக்காத, எதுவும் பண்ணாம என் ஊழியக்காரங்க சொல்ல மாட்டேன், போப்பா பாருப்பா அதுப்பா இதுப்பா நான் சொல்லவே மாட்டேன். உன்னை பத்தி எதுவுமே அவனை நான் சொல்ல மாட்டேன், விட்டுருவேன் உன்னை நான் ஃப்ரீயா. நீ குளிராவே இருந்து பாரு, நீ முன்னுக்கு வரையா பாரு, நீ மேலுக்கு வரையா பாரு. இல்ல இந்த பாபிலோன் குமார் பாபிலோன்ல போய் உட்கார்ந்து பாட்டு பாடுறாங்களே, அந்த மாதிரி உன் வறுமை நினைச்சு, கஷ்டத்தை நினைச்சு, உன்னுடைய வேதனை, உன் வியாதியை நினைச்சு நீ புலம்புறியான்னு பாரு. நீ புலம்புவ, நிச்சயமா ஒரு நாளைக்கு புலம்புவ. அன்னைக்கு புலம்பி அப்பயாவது என்னை பத்தி நினைச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்பயும் அவனை தள்ள மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னோட கொண்டுட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல ஆண்டவர். கர்த்தருக்கு உன்னை கொண்டுட அப்படிலாம் சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பத்தி உணரணும்னா நீ கொஞ்ச நாள் குளிரா இருந்து பாரு. என்னமா கொஞ்ச நாள் என்ன பண்ணு, குளிரா இருந்து பாரு. குளிரா இருந்து பாருன்னா என்ன அர்த்தம்? சபைக்கு வராத, பைபிள் வாசிக்காத, ஜெபம் பண்ணாத, பரிசுத்தமா இருக்காத, எதையுமே பண்ணாத. ஆண்டவர் இதுக்கான ஒழுங்கலை வச்சிருக்கிறார். எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயம். அந்த தேவ ஆலயத்துக்கு வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா இப்படிதான் பாட்டு பாட போறது. லேவியராகமம் புத்தகம் 23வது அதிகாரம் 39ல இருந்து 44 வரைக்கும் வாசிங்களேன். 7 நாள் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க இந்த டைம்ல? இவங்க கூட எங்க வந்திருக்கிறாங்க? எகிப்து தேசத்துல இருந்து சொந்த நாட்டுக்கு போறதுக்கு இவங்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இருக்கும் பொழுது கர்த்தர் மோசே இடத்துல இந்த கட்டளையை கொடுக்கிறார். நீங்க போய் சேர வேண்டிய அந்த தேசத்துல உங்களுக்கு நல்ல தேசம் அது, அங்க வச்சு உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்க வீட்டை கட்டிப்பீங்க, நீங்க வீட்டுல வாசமா இருப்பீங்க, களஞ்சியங்களை சேர்த்து வைப்பீங்க. இதெல்லாம் பண்ணும் பொழுது கர்த்தருக்கு நீங்க பண்டிகை கொண்டாடணும். இததான் பாபிலோன்ல சொல்றாங்க. இந்த பண்டிகை கொண்டாடும் பொழுது 7 நாளும் ஆடலும் பாடலுமா இவங்க பண்டிகை கொண்டாடுறாங்க பாருங்க. இந்த கொண்டாட்டத்தை தான் அங்க கொண்டாடுன்னு சொல்லி அடிமதமா இருக்கும்போது கேட்கலாம், இதைதான் நான் எப்படி பாடுவேன்? நான் வந்து இவ்வளவு மகிழ்ச்சியா பாட வேண்டிய பாட்டை துக்கத்துல இருக்கும்போது எப்படியா பாடுவேன்னு சொல்லி இவங்க கேட்கிறான். பாருங்க, 7 நாள் என்ன பண்ணீங்க? ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. கவனிங்க, அந்த பண்டிகை எப்படி கொடுக்கணும், எப்படி நீங்க கொண்டாடணும்னா, நீங்க வீட்டுல வாசமா இருக்கிறீங்க இல்லையா, வீட்டுல இருந்து நீங்க குடும்பமா வெளியே வரணும். வீட்டுல இருந்து என்ன பண்ணணும்? குடும்பமா எல்லாம் கவனிங்க. நீங்க வீடே இல்லாம இருக்கிறீங்க இப்போ. ஐயா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வீடே இல்லாம இருக்கிறீங்க இப்போ, கூடாரத்துல வனாந்தரத்துல இருக்கிறீங்க. நான் ஒரு தேசத்துக்கு கொண்டு போவேன், அந்த தேசத்துல கொண்டு போய் உங்களை வைப்பேன். வைக்கும்போது நீங்க ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. மாறிட்ட பிறகு உங்களுக்கு வீடு வந்துடும், வசதி வந்துடும், வாய்ப்பு வந்துடும், எல்லாம் வந்துடும். ஆனா என்ன பண்ணணும்? வருஷத்துல ஒரு முறை வந்து நீ இந்த பண்டிகை கொண்டாடணும். என்ன பண்டிகை கொண்டாடணும்? வீட்டுல இருந்து எல்லாம் குடும்பமா வெளியே வந்து காட்டுக்கு போயிட்டு மரங்களை வெட்டி அந்த தழைகளை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு அலங்காரமான கிளைகளை கொண்டு ஒரு கூடாரம், ஒரு கொட்டா போடணும், ஒரு கூடாரம் போடணும். போடுங்க, படிங்க. ஆசிரிப்பீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தலைமுறையோட நீங்க நித்திய கட்டளையா கொண்டாடணும். படிங்க. 7ஆம் மாசத்துல அதை ஆசிரிக்கணும். இப்ப கவனிங்க, எதுக்கு நீ மாடியில வசிக்கிற, நீ பெரிய கோபுரத்துல இருக்கிற, நீ கோபுரத்துல இருந்தாலும் என்ன பண்ணணும்? நீ
இறங்கி கீழே வந்து உன் வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? கிளைகளை வெட்டி கொட்டா போட்டு நீயும் பொட்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் அதுல இருக்கணும். 7 நாள் தங்கணும் என்ற. ஏன் தங்கணும் அப்படின்னா, நீ அங்க இருக்க பாரு அடிமை நிலத்துல. இன்னைக்கு நீ வசதியா இருக்கலாம், ஆனா நீ முதல்ல எப்படி இருந்த? வீடு இல்லாம இருந்த, ஒண்ணுமே இல்லாம இருந்த. அதை நீ நினைக்கணும்ன்றதுக்காக நீ செய்யணும்ன்றார். படிங்க தொடர்ந்து. அவர்கள் கூடாரத்தில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரத்தில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. முடிஞ்சிச்சு பிரசங்க. அவன்தான் கர்த்தருக்கு சொல்றேன். இததாங்க அவங்க நினைக்காம போனாங்க. கர்த்தரை நினைக்காம போனாங்க. பழச மறந்துட்டாங்க. எப்பவுமே பழச மறக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற உயர்வு, ஆண்டவரே இந்த உயர்வுக்காக நன்றி, அது மேல பற்றுதலோ அது மேல பெருமையோ கொள்ளக்கூடாது. நல்லா கவனிங்க. ஒரு உயர்வுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு வச்சுங்களா, அது மேல பற்றுதல் அப்படின்னா ஆசை வரக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது அந்த உயர்வு மேல. ஜஸ்ட் லைக் தட். அப்படிதான் ஆண்டவரே இந்த உயர்வுக்காக நன்றி ஆண்டவரே, நான் எவ்வளவு கீழே இருந்தேன், நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தேன் ஆண்டவரே, என்னை இவ்வளவு உயரத்துல வச்சிருக்கீங்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணுமே இல்ல இருந்த உன்னை உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறேன். அதனால உன் மனம் மேட்டிமையாகி நீ ரொம்ப திமிராயிடுவ. அதனால நீ என்ன பண்ணணும்? வருஷத்துல ஒரு நாள் உன் மனைவி பிள்ளைகளோடு கூட அந்த மாடியில இருந்து, அந்த மேடத்துல இருந்து நீங்க வந்து அப்படியே கீழே இறங்கி வந்து உன் வீட்டுக்கு முன்னாடி நீ காட்டுல இருந்து இப்ப வெட்டி கொண்டு வந்த செடி கொடிகளை நீ வந்து கொட்டா மாதிரி போட்டு கூடாரம் போட்டு அதுல நீ உன் மனைவி உன் பிள்ளைகள் 7 நாள் தங்கணும். ஏன்னா நீ மத்தவங்களை அற்பமா நினைச்சிட கூடாது, நீ வேற யாரையும் ஒண்ணு இல்லாம நினைச்சிட கூடாது. நீயும் வீடு இல்லாம, நிலம் இல்லாம, சாப்பிட சாப்பாடு இல்லாம கூடாரத்துல நீ தங்கி கிடந்தாய். இப்படி கூடாரத்துல இருந்த உன்னதான் கர்த்தர் மேன்மையில வைத்திருக்கிறார்ன்றது நீ உணரணும். அல்லேலூயா. இது உனக்கு மட்டும் இல்ல, உன் சந்ததி எல்லாருக்கும் அது நடக்கணும். வம்ச வழியா 100 வருஷம் 1000 வருஷம் சந்ததி சந்ததியா நீங்க கை கொள்ள வேண்டும். ஏன் கை கொள்ளணும் அப்படின்னா, நான் கை கொள்றேன் என்னோட முடியாதா? என் பிள்ளைய கை கொள்ள, பிள்ளைக்கு பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை பிள்ளைக்கு 100 1000 வம்சங்கள் எத்தனை வம்சம் வந்தாலும் இதை கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் தாயா உன்னை உயர்த்தினார் என்ற அறிவு உனக்கு இருக்கணும். யாருக்கும் புரியல. கர்த்தருக்கு சோத்திரம். ஏன் அதை கொண்டாடணும்? ஏன் அதை கொண்டாடணும்? நீ எவ்வளவு பெரிய ஆளனா இரு, மில்லியனரா இரு, நீ வேர்ல்ட் ஃபுல்லா நீ பிசினஸ் பண்ணு, ஆனா என்ன பண்ணணும்? இந்த கூடாரத்துல நீ வந்து தங்கியா ஆண்டவர் சொல்ற. நீ சொந்தமா பிளைட் கூட வச்சுக்கோ, சொந்தமா ஒரு நாட்டையோட உண்டு பண்ணிக்கோ. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் 7 நாள் வந்து நீ தங்கி கூடாரத்துல தங்கிதான். ஏன் தெரியுமா? நீ இந்த நாட்டை வச்சுக்கிறதுனா இதெல்லாம் உனக்கு எல்லாம் அறிவு திறமையால வரல, உன் படிப்புனால வரல. நீ எப்படி இருந்தவன்? இப்படி கூடாரத்துல ஒட்டி கிடந்தவன் தான் நீ. இன்னைக்கு உனக்கு இருக்குது எல்லாமே கர்த்தர் கொடுத்தார்ன்ற அறிவு உனக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்றார். அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், கொஞ்சம் மேன்மையா இருந்துட்டேன், மேட்டிமையில இருந்துட்டேன், ஆராதனை மதிக்கல, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கல, கர்த்தர் தான் எல்லாத்தையும் கொடுத்தாருன்றதை நான் மதிக்கல, மதிக்காம போனபடினாலே, மறந்து போனபடினாலே நான் அடிமையாய் எதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டதோ எல்லாமே என்னை விட்டு பிடுங்கப்பட்டு நான் அடிமையான நிலைமையில நான் இருக்கிறேன். அந்த அடிமையான நிலைமையில இருக்கிற என்ன ஆண்டவரை மீட்டு எடுக்கிறா அப்படின்றதான் அந்த பாட்டு. கடைசியா தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம். கர்த்தருடைய சபையை முக்கியமா நினைக்கணும். நீங்க எவ்வளவு மேன்மையா இருந்தாலும், எவ்வளவு உயரத்துக்கு நீங்கள் போனாலும் உங்க மனசை மேட்டுமை பக்கம் சாய்ச்சிடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிப்பா, நான் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன்னு சொல்லி உணர்வுக்கு என்ன பண்ண தெரியுமா? நீ யாரா இருந்தாலும் சரி, 7 நாள் வருஷத்துல 7வது மாதத்துல 7 நாள் காட்டுல போயிட்டு செடி கொடிலாம் வெட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி கூடாரம் போட்டு அந்த கூடாரத்துல நீ, உன் மனைவி, உன் பிள்ளைகள் எல்லாம் அந்த கூடாரத்துல தங்கணும். 7 நாள் தங்கி என்ன தேவை நினைக்கணும்? என்னுடைய முன்னோர்கள் இப்படி வீடு இல்லாமல், உணவு இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் அவர்கள் கூடாரத்தில் வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு எனக்கு இருக்கிறது எல்லாமே அது என்னாலே இல்லை, என் தேவனாலே வந்தது. கர்த்தருக்கு நீ மகிமை செலுத்தணும்னா இருக்கணும். பழசா நினைச்சாதான் கர்த்தருக்கு மகிமை செலுத்த முடியும். இன்னைக்கு நம்ம இருக்கிற அந்த உயர்வை நம்ம நினைச்சிட்டு மேன்மை கொண்டுட்டோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் எல்லாத்தையும் நான் பிடுங்கிடுவேன். மேன்மை கொண்டுட்டீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்த மாட்டீங்க,
கர்த்தரை நீங்க நினைக்க மாட்டீங்க, ஆண்டவருடைய ஆலயத்தை நினைக்க மாட்டீங்க. அந்த மேன்மை வந்தபடினால்தான் அவன் என்ன நினைச்சிட்டான், அந்த ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறதை விட மற்றதெல்லாம் பெருசு நினைச்சிட்டான். அங்க போனா 3 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கணும், அந்த 3 மணி நேரத்தை வேற என்ன செலவு பண்ணலாமே அப்படின்ற அளவுக்கு அவன் மைண்ட் வந்துருச்சு. வந்ததுனாலதான், ஓ நீ இந்த அளவுக்கு, நான் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், நீ என்னுடைய ஆலயத்தையும் இப்படி நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கர்த்தர் எல்லாத்தையும் திருப்பி வாங்கிக்கிறார். இப்போ வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் கூடாரத்துக்கு போயிட்டான். அந்த கூடாரம் மாறுமா மாறாதா அவனுக்கு தெரியல. ஆனாலும் ஜெபம் பண்றான், ஆண்டவரே நினைத்தருளும் ஆண்டவர், இப்படி வார்த்தைகளை நினைத்தரும், நானும் என் தகப்பனும் என் தகப்பன் வீட்டாரும் எங்கள் முன்னோர்களும் உமக்கு முன்பாக ரொம்ப கெட்டவங்களா இருந்தோம், பாவம் செஞ்சோம், கற்பனைகளை மீறி நடந்தோம், எங்களை மன்னிச்சிருங்க. ஆனாலும் நாங்கள் மனம் திரும்பி அந்த கட்டளையை கைக்கொள்ள எங்கள் மனதை சம்மதிக்க வைக்க பண்ணும் பொழுது நாங்க எங்க இருந்தாலும் எங்களை திரும்பி கூட்டி வர பண்ணுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. மோசேக்கு நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளி எங்களை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு எங்கேயுமே ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய தேசத்திலே நாங்கள் கர்த்தருடைய பாட்டை, சீயோன் பாட்டை பாடுவது இப்படி, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வராதபடிக்கு சபையை கர்த்தர் எச்சரிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை விசுவாசிகளுக்கு வராதபடிக்கு கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் நினைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு செயல்களிலும் கர்த்தர் நினைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு பேச்சில கர்த்தர் நினைச்சுங்க, பார்வையில கர்த்தர் நினைச்சுங்க, உங்கள் நடக்கையில கர்த்தர் நினைச்சுங்க, எல்லாத்துலயும் கர்த்தர் நினைச்சுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தரை இல்லாமல் எதுவும் நமக்கு வரல. அதனால ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா நம்ம செஞ்சிடணும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கரெக்டா கொடுத்துடணும்.